back to our course on calculus and its applications, differential equations. இன்னைக்கு லெக்சர்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பத்தி பேச போறோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு மிக்சிங் ப்ராப்ளம் பத்தி பேச போறோம். மிக்சிங் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம முதல்ல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்க, how to solve a basic model involving a single tank. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கு, இதுல வந்து வாட்டர் உள்ள இன்டேக் போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி வாட்டர் வந்து அவுட்லெட் வழியா வெளியே போய்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள வந்து இனிஷியலா வந்து 100 கேல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உள்ள இருக்கு, சரிங்களா. இப்போ இதுல வந்து 100 LB ஆஃப் சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் ரன்ஸ் அட் 10 gal per minute அப்படின்னா உள்ள வந்து ஒரு நிமிஷத்துக்கு 10 gal ஆஃப் வாட்டர் வந்து உள்ள போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேலன்லயும் 5 LB dissolved salt இருக்கு. இப்போ மிக்சர் இந்த டேங்க் இஸ் கெப்ட் யூனிஃபார்ம் பை ஸ்டிரிங். அங்க உள்ள இருக்கிறது என்னன்னா, ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கிறது மூலமா வந்து அது யூனிஃபார்மா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. அப்புறம் இங்க வெளியே போற ரேட் என்ன இருக்கு, அதே 10 gal per minute தான் வெளியே போயிட்டு இருக்கு. இப்போ we have to find the amount of salt in the tank at any time t. இந்த விஷயம் தான் இது பண்ணணும். இரண்டாவது இருக்க கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ப்ராப்ளம் மாடல் பண்ணி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட கிராஃப் இங்க நான் முன்னாடியே கொடுத்துட்டு, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ சொல்யூஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் விஷயம் வந்து we have to set up a model. இந்த மாடல் வந்து நம்ம செட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, y of t அப்படிங்கிறது வந்து amount of salt. amount of salt in a tank at any time t. ஸோ அதைத்தான் வந்து நம்ம y of t அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். இதோடைய டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச், டைம் சேஞ்ச் ஆக இதில் இருக்கக்கூடிய சால்ட்டோடைய குவான்டிட்டி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, சால்ட் இன்ஃப்ளோ ரேட் மைனஸ் சால்ட் அவுட்ஃப்ளோ ரேட். இங்க நம்ம உள்ள எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசல, சரிங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, உள்ள எவ்வளோ வருது வெளியே எவ்வளோ போகுதுங்கிறது தான் வந்து அங்க நடக்கக்கூடிய சேஞ்ச், சரிங்களா. இந்த சேஞ்சை வச்சுக்கிட்டு தான் உள்ள எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க கீனா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, you can see that each gallon consists of 5 LB of dissolved salt. இப்போ ஒவ்வொரு கேலன்லயும் 5 LB இருக்கு அப்படின்னா, இப்போ மொத்தமா நமக்கு எவ்வளவு உள்ள போகுது, 10 gallon per minute உள்ள போகுது. அப்படின்னா 10 times of 5 அப்படிங்கும்போது 50 LB of dissolved salt வந்து ஒவ்வொரு நிமிஷமா உள்ள போகுது, சரிங்களா. அப்போ இதுல இருந்து we have to do some calculations. Okay, இந்த விஷயம் let me write that down too. So what do we write? 5 LB times 10 gal. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, inflow of 50 LB of salt. கரெக்ட்டுங்களா. ஒரு நிமிஷத்துல இவ்வளவுதான் வந்து உள்ள போகுது. outflow is 10 gal per minute. ஸோ அப்போ 10 gal per minute உள்ள எவ்வளோ இருந்துச்சு, 1000 உள்ள வந்து இருந்துகிட்டு இருக்கு, இனிஷியலா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10/1000 அப்படிங்கிறது வந்து 0.01. ஸோ இந்த 0.01% அந்த 0.01 சொல்லலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து 1% ஆஃப் த குவான்டிட்டி தட் இஸ் பிரசன்ட் இன் த டேங்க், அதுதான் வந்து நமக்கு வெளியே போய்கிட்டு இருக்கு, சரிங்களா. அப்போ 1% அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, 0.01 ஆஃப் தி சால்ட் content is outflowing. அதாவது இனிஷியலா உள்ள வந்து y of t தான் வந்து amount of salt அப்படின்னா 0.01 y of t
இந்த குவான்டிட்டி ஆஃப் சால்ட் தான் வந்து நமக்கு வெளியே போகுது. அப்போ இதுல இருந்து நம்மளோட மாடல் dy upon dt என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சால்ட் இன்ஃப்ளோ ரேட் என்ன 50 lb, அவுட்ஃப்ளோ என்னது 0.01 y. ஸோ இதுல இருந்து மைனஸ் 0.01 காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா y மைனஸ் 5000. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் மாடல். இப்போ இந்த மாடலுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் is to find the solution. அதாவது we have dy upon dt equals minus 0.01 times of y minus 5000. சரிங்களா? Using separation of variables இதை dy upon y minus 5000 equals minus 0.01 t இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா dy upon y minus 5000 equals integral 0.01 t. Sorry, actually here we have dt not t. dt. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா log of y minus 5000 equals minus 0.01 t plus some constant of integration c1. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா y minus 5000 என்ன ஆயிடும் e power c1. அந்த e power c1 நான் c ன்னு எடுத்துக்கிறேன் e power minus 0.01 t. இந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? given initial time. ஸோ இனிஷியல் டைம் படி பார்க்கும்போது அதாவது t is equal to 0ங்கும்போது உள்ள சால்ட் கண்டென்ட் எவ்வளவா இருந்துச்சு 100 கேல் ஆஃப் வாட்டர் இருந்துச்சு. 100 lb சால்ட் வந்து உள்ள டிசால்வ் ஆயிருந்துச்சு. அப்போ சால்ட் பிரசன்ட் உள்ள எவ்வளவா இருந்துச்சு 100 lb. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் y of 0 is equal to 100 அப்படிங்கறத சொல்லிடலாம். இப்போ y of 0 is equal to 100 அப்படிங்கறது இதுல யூஸ் பண்ணீங்கன்னா therefore y of 0 minus 5000 equals c times of e power minus 0.01 multiplied with 0. இதுல இருந்து 100 minus 5000 equals c, which means c is equal to minus 4900. Hence நம்மளோட y minus 5000 அப்படிங்கிறது என்னது minus 4900 e power minus 0.01 t. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருது y of t is equal to 5000 minus 4900 e power minus 0.01 t. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்கு நீங்க கிராஃப் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து இது உங்களுக்கு கிடைக்க போகுது. இனிஷியலா பார்த்துட்டீங்கன்னா 100 இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகி சால்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகி அது அப்படியே மேக்ஸிமம் அந்த 500 தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா this is based on Newton's law of cooling. இங்க as the problem tells you, you may have noticed that it is heating an office building. ஸோ இப்போ ஆஃபீஸ் பில்டிங்கை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு வின்டர் டைம்ல டே டைமோட டெம்பரேச்சர் என்ன சர்டன் ஆஃபீஸ் பில்டிங் உள்ள வந்து ஆஃபீஸ் பில்டிங்குள்ள 70 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். அப்ப அதை மெயின்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹீட்டரை ஆன் பண்ணி வந்து அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த ஹீட்டரை வந்து 10 PM அதாவது நைட்டு 10 மணிக்கு வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? மறுபடியும் காலையில 6 மணிக்கு வந்து ஆன் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு சர்டைன் டேல ஏதோ ஒரு நாள் எப்போ எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி உள்ள பில்டிங் the temperature inside the building நைட்டு 2 மணிக்கு சரிங்களா, அதாவது midnight 2 o'clock வந்து நீங்க பார்க்கும்போது வந்து டெம்பரேச்சர் 65 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. எப்போ at 10 PM. சரிங்களா? இப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த டெம்பரேச்சர் டீடைல்ஸ் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மெயின்டைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? அந்த மெயின்டைன் பண்றதுக்காக வந்து ஒரு மெஷினை ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணி தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அந்த மெஷினை நைட்டு 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் ஆன் பண்றாங்க.
இப்போ எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு நைட் 2:00 நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா 65 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. சரிங்களா? நைட் 10 மணிக்கு அதாவது அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நம்ம ஆஃப் பண்ற டைம்ல அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. அது அப்படியே கம்மியாயி விடிய காலையில 6 மணிக்கு பார்க்கும்போது 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மாறிடுது. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வாட் வாஸ் த டெம்பரேச்சர் இன்சைட் த பில்டிங் வென் ஹீட் வாஸ் டர்ன்ட் ஆன் அட் 6 AM. காலையில 6 மணிக்கு நம்ம அந்த ஹீட்டிங் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட் சைட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் இன்சைட் த பில்டிங் நைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் பாத்தீங்களா, அதோட ஹீட் வந்து எவ்வளவா இருக்கு, எவ்வளோல இருந்து 70க்கு ரீச் ஆக போகுது. சரிங்களா? அங்க 6 மணிக்கு ஆன் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் என்னவா இருக்கு, இதை நம்ம இது பண்ணோம்னா போதும், கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதுல இருந்து நமக்கு கிடைச்ச பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து இது பண்ணும்போது, அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அதான் சொல்லியிருந்திருக்காங்க. அதுல என்னன்னா, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் டி ஆஃப் பாடி பி. ஸோ டைம் ரேட் ஆஃப் அப்படிங்கும் போதே இருந்துட்டு டி அப்பான் டிடி ஆஃப் டி என்னவா இருக்கு அப்படின்னா, is proportional to the difference between T and the temperature of the surrounding medium. இப்போ Tங்கிறது எந்த டெம்பரேச்சர்ல நம்ம சாரி எந்த பாடியோட டெம்பரேச்சரை பத்தி நம்ம பேச போறோமோ அதோடைய டெம்பரேச்சர் மைனஸ் சரௌண்டிங் மீடியம். சப்போஸ் அது டிஏ அப்படிங்கிற மாதிரி இல்ல டிஏ இல்ல டிஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க டினோட் பண்ணீங்கன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ்க்கு வந்து இது ப்ரொபோஷனலா இருக்கும். திஸ் இஸ் வாட் யுவர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் டெல்ஸ் யூ. இப்போ இதை வச்சுதான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண போறோம். So let us start the solution. So step 1 is usually setting up a model. சரிங்களா? இதுல T of T வந்து temperature inside building. அடுத்தது TA அப்படிங்கிறது வந்து outside temperature. ஸோ இப்போ அவுட் சைட் டெம்பரேச்சரும் வந்து வேரி ஆகலாம், பட் ஸ்டில் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிக்கணும். ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி அஸ்யூம் தட் திஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர், ரைட்? தென் பை நியூட்டன்ஸ் law of cooling, dt upon dt is k times of t minus ta. சரிங்களா? இப்போ இதை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் is to find the general solution. இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த TA அப்படிங்கிறது it is also varying, but still for simplicity purpose we assume it is a constant. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்னவா எடுக்க போறோம் அப்படிங்கிறது. இப்போ என்னவா எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இது பார்த்துக்கோங்க. அவுட் சைட்ல வந்து 50ல இருந்து 50 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருந்தது 40 டிகிரிக்கு இதாவது. ஸோ இதோட ஆவரேஜை வந்து we take. Okay, so for simplicity TA வந்து average of 50 and 40 எடுத்துக்கிறோம். that happens to be 45 degree Fahrenheit. சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம மாடல் 1 what we get is dt upon dt is k times of t minus 45. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா by separation of variables dt upon t minus 45 equals k times of dt. சரிங்களா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா dt upon t minus 45 equals
integral k dt, which is log of t minus 45 is kt plus some constant c1. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், t minus 45 is equal to e power c1 நான் c ன்னு எடுத்துக்கிறேன், c e power kt அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிருது. இப்போ இதிலிருந்து my t, that is temperature of building at any time t is 45 plus c e power kt. இப்போ general solution நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, we have to find out the particular solution. இந்த particular solution கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட இனிஷியல் டைம் வந்து நமக்கு தேவை. இனிஷியல் டைம் வந்து அந்த ப்ராசஸ் நமக்கு ஸ்டாப் ஆகுறது எப்போ அப்படிங்கிறது. இங்க பார்த்துட்டீங்கன்னா டே ஃபுல்லா ஒரு நாள் காலையில 6 மணிக்கு நம்ம ஆன் பண்ணதுல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அது 70 டிகிரி ஃபாரன்ஹீட்லயே இருக்க மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ இங்க சேஞ்சுங்கிற ஒரு விஷயம் எப்ப நடக்குது, நைட்டு நம்ம 10 மணிக்கு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கம்மியாகி 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 6 மணிக்குள்ள ஏதோ ஒரு வரைக்கும் கம்மியாகும். 6 மணிக்கு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி போய் அப்படியே 70ல ஃபிக்ஸ் ஆயிக்கும். சரிங்களா? அப்ப நம்ம அப்சர்வேஷனே வந்து எங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, அந்த 10 மணிக்கு ஆஃப் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன, அதுல இருந்தா நம்ம இது பண்ண போறோம். நம்ம ஆஃப் பண்றோம் அப்படின்னா அட் 10 pm டெம்பரேச்சர் இஸ் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆனா 70ல இருக்கும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணி இருந்திருக்கோம். சரிங்களா? அப்போ டேக்கிங் this time as initial time, அதாவது t is equal to 0. அப்போ t of 0 is equal to 70. சரிங்களா? So we have t of 0 is 70. If you mark this as equation 2, by equation 2 நமக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, t of 0 is equal to 45 plus c e power k times of 0 is, this gives you 70 is equal to 45 plus c. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, c is equal to 25. சரிங்களா? Hence 2 becomes t of t is equal to 45 plus 25 e power kt. So let us mark this as equation 3. இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன k ஓட வேல்யூ நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்டெப் 4 to find k. இப்போ k வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, what was the temperature inside the building when the heat was turn around at 6 am. 6 மணிக்கு அதை ஆன் பண்ணும்போது ஹீட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இன்னொரு விஷயமும் நமக்கு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய இங்க பாருங்களேன், இந்த t of கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 3 பொறுத்த வரைக்கும் இங்க t-க்கு வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, இப்போ 10 மணியை வந்து இனிஷியல் டைமா எடுத்துருக்கோம். அப்போ காலையில 6 மணிங்கிறது வந்து நமக்கு 8 மணி நேரம், அதுல இருந்து 8 மணி நேரம் ஆயிருந்திருக்கு. அப்போ t is equal to 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். t is equal to 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரணும்னா k வேல்யூ என்னன்னு தெரியாம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்ப k வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போறோம்னா, இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, நைட் 2 மணிக்கு வந்து பில்டிங்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரியா இருந்திருக்கு அப்படின்னு. அதைத்தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். given at 2 am temperature is 65 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப 2 am அப்படின்னா 10 மணில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. 10 மணில இருந்து பார்க்கும்போது 2 am அப்படிங்கிறது நமக்கு 4 hours. So t is equal to 4, t of 4 is equal to 65. இதுதான் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். Substitute this into 3, we get t of 4, அதாவது 65 equals 45
plus 25 e power k times of 4. இப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா e power 4k 65 minus 45 divided by 25 which is 0.8. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு 4k என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா log of 0.8. So இதை simplify பண்ணீங்க அப்படின்னா you will get k value to be minus 0.056. சரிங்களா? So since I am running out of space நான் இதுக்குள்ளேயே வந்து வேற கலர்ல எழுதிக்கிறேன். இப்போ வந்து நான் k value வரை கண்டுபிடிச்சிட்டேன். Hence 3 becomes t of t is equal to 45 plus 25 e power 0 minus 0.056 t. இதுதான் என்னோட t of t. இப்போ ஸ்டெப் 5ல தான் வந்து நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? டெம்பரேச்சர் at 6 am. 6 amல டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ 6 amங்கிறது 10 மணியிலிருந்து எப்போன்னு பாருங்க, that is 8. So t of 8 is equal to 45 plus 25 times of e power minus 0.056 multiplied with 8. இந்த குவான்டிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இந்த குவான்டிட்டி என்னன்னு நீங்க இது பண்ணும்போது approximately it is turning to be 61 degree Fahrenheit. இதுதான் வந்து காலையில 6 மணிக்கு நீங்க ஹீட் ஆன் பண்ணும்போது உங்களோட டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னா 61 டிகிரி Fahrenheit இருக்கு. சரிங்களா? இது மாதிரியே வந்து சிமிலரா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு சால்வ் இட். ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இது பண்ணிப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கிங் டேங்க். சரிங்களா? இப்போ இதோட டயக்ராமும் இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்போ வாட்டர் லெவல் இனிஷியலா எவ்வளோ இருக்கு, அதோட டயமீட்டர் என்ன, ஹைட் என்ன, இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டாங்க. வாட்டர் வந்தா வெளியே போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? வாட்டர் வெளியே போய்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது எப்போ வந்து இந்த டேங்க் எம்டி ஆகும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம இது பண்ண போறோம். இதுக்கு தேவையான பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல கொடுத்துருந்துருக்காங்க. இதுக்கு வந்து டாரிசலி லா அப்படிங்கிற ஒரு லா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து ஐ எம் கிவிங் இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ் டு யூ பீப்புள். இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு யாருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னாலும் யூ மே ஆஸ்க் மீ. மெயில் ஐடி வந்து உங்களுக்கு அட் எண்ட் டைட்டில் வரும். யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.